இது நல்லா குழ குழன்னு வேகணும். அந்தளவுக்கு வெந்துடட்டும். நான் வந்து இதில் வந்து 50 கிராம் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் போடணும். அப்போ சீக்கிரம் வெந்துடும். பச்சைப்பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்து கொஞ்சம் வேக விடணும். இது கொஞ்சம் வேகட்டும். இது கொஞ்சம் நேரம் ஆறணும்ல. இதை பாருங்கள், பருப்பெல்லாம் கொஞ்சம் பாதி இருக்குது. குக்கரில் வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குழ குழன்னு ஆகிடுது. எங்களுக்கு பிடிக்கல, ஆனால் குக்கரில் வேக வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க, அப்படியே செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.